a ன்னு கிடைக்கும். And that's how we get t half is equal to, சரியா, ஃபுல்லா டிவைட் பண்ணி போட்டுக்கோ, ஃபைனல் ஆன்சர் வந்துரும். சோ 0.693 by k ன்னு கிடைக்கும். சரியா? சோ 2.303 log of, உனக்கு என்ன இருந்திருக்கும், a டிவைட் பை a0 ன்னு போட்டு a0 டிவைட் பை a ன்னு போட்டுருப்பியா? சோ இந்த a வந்து a0 by 2 ஆமா இருக்கும். அப்ப a0 a0 கேன்சல் ஆயிடும். அப்ப log 2 மட்டும் தான் கிடைக்கும். So we get t half is equal to 0.693 divided by k ன்னு கிடைக்கும். சரி, இந்த டெரிவேஷன்லாம் உனக்கு தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே இல்லை. சரியா? So all we need is derivation. Right. Next, the amount left after n half lives is equal to a0 divided by 2 power n. For example, initial 100% இருந்துச்சு, ஒரு ஹாஃப் லைஃப்ல 50% மாறி இருக்கும், அடுத்த ஹாஃப் லைஃப்ல 25% மாறி இருக்கும், அதுக்கு அடுத்த ஹாஃப் லைஃப்ல 12.5% மாறி இருக்கும். இது எனக்கு தெரியும். அப்ப இனிஷியல் நான் 10 கிராம் வச்சிருக்கேன், 50% ஆனா எனக்கு எவ்வளவு கிராம் வரும்னு எனக்கு தெரியும். இட் இஸ் 5 கிராம்ஸ். அப்ப இதுக்கு எப்படி ஃபார்முலா கொண்டு வருது? சோ இனிஷியல் a0 கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு வச்சிருக்க, 10 கிராம்ஸ் டிவைட் பை 2 பவர், ஒரு ஹாஃப் லைஃப் எடுத்திருக்க, அப்ப 2 பவர் 1, ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட், இப்ப 10 இருக்கு, செகண்ட் ஹாஃப் லைஃப் நீ பாத்துருக்க, சரியா? அப்ப இங்க இருந்து இங்க என்ன வரும், ஆப்வியஸ்லி 2.5 கிராம்ஸ் வரும். இதை நீ எப்படி பார்க்க போற, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a0 டிவைட் பை 2 பவர், சரியா? 50% ஒரு ஹாஃப் லைஃப், 25% செகண்ட் ஹாஃப் லைஃபா, அப்ப 2 பவர் 2 போடலாமா? அப்ப you get 10 divided by 4 which is equal to 2.5. அதுக்கு அடுத்து இங்க you get 1.25. சோ அப்போ இதுதான் உன்னோட ஜெனரல் ஃபார்முலா. சரியா? சோ அப்போ இனிஷியலா எவ்வளவு கிராம் இருந்துச்சு, என்னோட ஃபோர்த் ஹாஃப் லைஃப்ல எவ்வளவு கிராம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபோர்த் ஹாஃப் லைஃபா, அப்போ 2 பவர் 4 ன்னு போடு, எவ்வளவு கிராம் இருக்கோ டிவைட் பை 2 பவர் 4 போட்டா I will get an answer. சரியா? சோ அதோட ஒண்ணு முடிஞ்சு. Next, we'll talk about units of k. So k oda unit மட்டும் பேசினா, k is equal to, அதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், rate is equal to k concentration of a. சரியா? இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்தா பவர் 1 ன்னு எடுத்துருப்ப. சரியா? அப்ப என்ன பண்ணலாம், k is equal to rate to the base a power 1 எடுத்துக்கலாம். ரேட்டுக்கு மோல், சரியா? ரேட்டுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி படிச்சிருக்கியா? அப்போ டிஏக்கு பதில் மோல் பெர் லிட்டர், டிடிக்கு பதில் பெர் செகண்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மோல் பெர் லிட்டர். அப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்போ பெர் செகண்ட் மட்டும் கிடைக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர். as you can see, உன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வெறும் s பவர் -1 மட்டும் தான் இருக்கும். அப்போ ஜீரோத் ஆர்டருக்கு என்ன வரும்? so once again rate is equal to k a power 0 ஆ இருக்கும். a power 0 is nothing but 1 வந்துரும். அப்போ rate is equal to r. so அப்போ k is equal to r. r ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். so r ஓட யூனிட் என்னவா இருக்கும், மோல் l - 1 s power -1. அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜீரோத் ஆர்டரோட யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். சரியா? சோ அப்போ யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு அது என்ன ஆர்டர்ன்றதுனால கண்டுபிடிக்க முடியும். Suppose அது வந்து செகண்ட் ஆர்டரா இருந்தா, we know that rate is equal to k of a to the power square எடுத்துக்கலாமா? அப்போ k is equal to rate, ரேட்டுக்கு பதில் என்ன எழுதலாம், யூனிட் மோல் l - 1 s - 1 டிவைட் பை a ஸ்கொயர் வருமா? சோ அப்போ மோல் l - 1 ஸ்கொயர்னால இன்னொரு வாட்டி மோல் l - 1 போடலாமா? அப்போ என்னாச்சு, மோல் l - மோல் l - 1 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் will be per second அப்படியே தான் இருக்கு. மோல் கீழ இருந்து மேல போகுது. அப்ப மோல் -1 l பவர் +1 s -1. அப்ப இதுதான் என்னோட செகண்ட் ஆர்டரோட யூனிட். so this is how you have to determine the units. சரியா? right. next, the important graphs. first one, it is between rate versus concentration. சரியா? first zeroth ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா எழுதிருக்க, k is equal to, sorry, rate is equal to k of concentration of a power 0 ன்னு கொடுத்திருப்ப. அப்ப ரேட்டுக்கும் உன்னோட கான்சன்ட்ரேஷனுக்கும் there is no change. சரியா?
ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 தான் வரும். அதனால தான் ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் 1 மாறி இருக்கும். அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ பவர் 1. அப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் இன் தி ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் இங்க so rate is equal to k of a power 1 b power 1 எடுத்துக்கோ. அப்போ உனக்கு என்னாச்சு? rate is directly proportional to concentration of a and concentration of b. concentration of a அதிகமாச்சுனா ரேட்டும் அதிகமா இருக்கும். concentration of a கம்மியாச்சுனா ரேட்டும் கம்மியாகும். so this is how the reaction will be. சரியா? இங்க அதனால தான் r square னு போட்டுருக்கான் because ரெண்டு reactant இருக்கு. so this is rate versus concentration graph. please remember rate versus concentration graphல எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா இட் இஸ் 0th ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம்ல உன்னோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். சரியா? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எப்படி படிச்சிருக்க? ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்னது? we know that concentration of A is equal to minus KT plus A naught அப்படினு படிச்சிருக்கியா? from this we know the formula Y is equal to mx plus C. கரெக்ட்டா? so அப்போ concentration of A என்றது Y க்கு எழுதியாச்சு. T என்றது என்னோட x axis எழுதியாச்சு. உன்னோட ஸ்லோப் யாருன்னா மைனஸ் கே. சோ ஸ்லோப் வந்து மைனஸ்ல இருக்கிறனால இட் இஸ் மூவிங் டவுன். அண்ட் என்னோட கான்ஸ்டன்ட் ஏ நாட். சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு லாக் இருந்தால், சரியா, லாக் இருந்தா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர், லாக் இல்லைன்னா அது 0th ஆர்டர். எப்பவுமே 0க்கும் 1க்கும் நடுவுல தான் கேட்போம். அதனால அதை வச்சு சொல்றேன். log இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர், log இல்லனா 0th ஆர்டர் ஃபார் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா போடுச்சு ஞாபகம் இருக்கா? once again இதே ஃபார்முலாவை எழுது. பட் இன்ஸ்டெட் 2.303 log போட்டு எழுது. 2.303 log A is equal to minus KT plus 2.303 log A0 னு உனக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கும். சரியா? எல்லாத்தையும் 2.303 ஆல கேன்சல் பண்ணு. அப்ப 2.303 divide by 2.303 divide by 2.303. சரியா? அப்போ உனக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைச்சது? log A is equal to minus K divide by 2.303 into T plus log of A0. So once again we can see that y is equal to x டைம் எடுத்தாச்சு. m உன்னோட ஸ்லோப் யாரு அப்படின்னு கேட்டா minus k by 2.303. இதுதான் minus k by 2.303. நெக்ஸ்ட் c வந்து log of a0. இதுதான் உன்னோட log of a0. சரியா? அப்போ உன்னோட ஃபார்முலாவை தான் நீ எடுத்துட்டு வந்திருக்க, வேற எதுவும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் ஒன் t half versus concentration. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன கிடைச்சது? t half is equal to a0 divided by 2k ன்னு கிடைச்சது. அப்ப we can say that t half is directly proportional to a0 ன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்போ இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் a0 இன்கிரீஸ் ஆச்சுனா. செகண்ட் என்ன ஃபார்முலா படிச்சோம்? t half is equal to 0.693 by k படிச்சோமா? அப்போ t half is directly proportional to a constant. ரைட்டா? k வும் கான்ஸ்டன்ட், 0.693 ஒரு கான்ஸ்டன்ட். அதனால தான் உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல மட்டும் தான் உன்னோட half life t half உனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். சரியா? லாஸ்ட் இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம கடைசியில பேசலாம் இத பத்தி. சரியா? நீ ஆல்ரெடி படிச்சிருக்கல அரினியஸ் கான்ஸ்டன்ட் k is equal to a e power minus ea by rt. ரைட்டா? சோ அத பேஸ் பண்ணி இத போட்டு வச்சிருக்கோம். we'll see it afterwards. சரியா? லாஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அது பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி, பார்க்கிறதுக்கு ஹையர் ஆர்டர் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர்.
ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் உன்னோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா எஸ்டரிஃபிகேஷன். செகண்ட் சுக்ரோஸ் ஹைட்ரோலைசிஸ். சரியா? எஸ்டரிஃபிகேஷன் இல்ல எஸ்டார் ஹைட்ரோலைசிஸ். சரியா? எஸ்டர் ஹைட்ரோலைசிஸ் சப்போர்டிஃபிகேஷன் ப்ரோ. சோ அப்ப எஸ்டர் ஹைட்ரோலைசிஸும் சுக்ரோஸ் ஹைட்ரோலைசிஸும் என்ன ஆர்டர்ல வருவாங்க அப்படின்னு கேட்டா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரீசன் என்ன? நான் வந்து எஸ்டர் எடுத்துக்கிறேன், CH3 COO C2H5 என்னோட எஸ்டர். இதுல நான் வாட்டர் போடுறேன். போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும் பிளஸ் எத்தனால் கிடைக்கும். அப்போ இங்க ரெண்டு மாலிகுல் தானே இருக்கு. அப்போ ரேட் ஈக்குவேஷன்ல CH3COO பவர் C2H5 பவர் 1 போட்டு H2O பவர்ல 1 போட வேண்டியதுன்னு. அப்போ டோட்டல் ஆர்டர் வந்து 2 மாறிடுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா இங்க உன்னோட பெரிய பிரச்சனை என்னன்னா உன்னோட வாட்டர். சோ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நீ என்னதான் ஒன்னு போட்டாலும் சரி, பட் ஹவ் யூ ஹேவ் டு கன்சிடர் அப்படின்னு கேட்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O இஸ் லிட்டரலி ஹையர். அது நீ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். பிகாஸ் தே ஆர் இன் த ரேஷியோ ஆஃப், இது நீ 1 மோல் எடுத்திருந்தா இது லிட்டரலி கிட்டத்தட்ட ஒரு 100 மோல்ஸ் யூஸ் ஆயிருக்க மாதிரி இருந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் இருந்தாலும் H2O இஸ் சம்திங் லைக் கான்ஸ்டன்ட். ஏன்னா 100ல ஒரு மோல் ரியாக்டர்ஸ்னா யூ வில் ஹேவிங் 99 மோல். So there is no much change. சரியா? சோ அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டா ஃபைனல் ரேட் இஸ் நதிங் பட் K of CH3COO C2H5 பவர் 1 அப்படின்னு சொல்லி எஸ்டருக்கு மட்டும் தான் நம்ம ரேட் கொடுப்போமே தவிர்த்து வாட்டருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ரைட்டா? இட் இஸ் டியூ டு ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. So according to Oswald's dilution law, water is nearly constant. அது ரியாக்ட் ஆனது. சரியா? சுக்ரோஸ்லயும் அதேதான். சோ அப்போ இதுதான் என்னோட சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். The reaction seems to be higher order, but it is actually first order. That's why it's called as pseudo first order reaction. இதோட யூனிட் சேம் தான். சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு per second கொடுத்தோம்ல, இதுக்கும் per second தான். சரியா? அதே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் தான் வரும், சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் கொலிஷன் தியரி. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு வெச்சுக்கோ. Let's say you are taking a closed vessel. இங்க மாலிகுல் A இருக்கு, அடுத்து என்னோட மாலிகுல் B இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ மாலிகுல் Aவும் Bயும் எப்ப ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா உன்னோட மாலிகுல் Aக்கும் மாலிகுல் Bக்கும் ஒரு ஹை சஃபிஷியன்ட் எனர்ஜில கொலிஷன் நடந்தாதான். சரியா? Aவும் Bயும் ஒரு ஹை சஃபிஷியன்ட் எனர்ஜில கொலிஷன் நடந்தாதான் உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். That's why the term is called as collision theory. சரியா? ஆனா எல்லா கொலிஷனும் உனக்கு ப்ராடக்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கொடுக்காது. சரியா? சோ not all collisions produce products. சரியா? அப்போ என்ன டைப் ஆஃப் கொலிஷன்ஸ் உனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா உனக்கு ஏக்கும் பிக்கும் கொலிட் ஆகும்போது ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் இட் வில் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட். சரியா? ஏவும் பியும் கொலைட் ஆகும்போது ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் அது ப்ராடக்டா ஃபார்ம் பண்ண முடியும். இத ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இது A and B இருக்கு, அது மோதும் போது உனக்கு ஹையஸ்ட் எனர்ஜி கொடுக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஹையஸ்ட் எனர்ஜி இருந்தா இட் வில் கிராஸ் அ பேரியர். அந்த பேரியர் தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுவோம். அந்த பேரியரை கிராஸ் பண்ணா மட்டும்தான் உனக்கு ப்ராடக்டா வரும். சப்போஸ் அந்த பேரியரை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா once again it becomes product. சரியா? சோ அந்த மினிமம் எனர்ஜி பேரியர் தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்ல போறோம். சோ அப்போ எப்போ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை தாண்டும் அப்படின்னு கேட்டா அந்த A and B என்ற மாலிகுலுக்கு ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் அந்த கொலிஷன் தான் உனக்கு ப்ராடக்டா மாத்தும். மிச்ச எல்லா கொலிஷனுமே பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். சோ அந்த ரெண்டு மாலிகுல் மோதியது தனியா வெளில போயிடும். சரியா? that's how it will be. next சோ அந்த கொலிஷன் தியரில தான் நம்ம எடுத்திருப்போம் K is equal to A e power minus EA by RT என்ற ஒரு ஃபார்முலாவை எடுத்திருப்போம். சரியா? நெக்ஸ்ட் இந்த K equal to A e power minus EA by RT வச்சு நம்ம இதுக்கு log எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுலயும். சரியா? log எடுத்தா
இதுக்கு ஃபார்முலா போட்டு எழுதுறேன். log k is equal to log a. log of exponential is equal to log exponential cancel ஆயிடும். அப்போ minus ea by rt கிடைப்பாங்க. இதுதான் என்னோட ஃபார்முலா. சரியா? இப்போ two different molecules இருக்குன்னு வெச்சுக்கோ. Let's assume this is at temperature T1. Temperature change ஆச்சுன்னா உன்னோட k வும் change ஆகும். So அப்போ log of k1 is equal to log a minus ea divided by rt1. Next, இதே மாதிரி வேற ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கிறேன். அப்போ log of k2 is equal to log a minus ea by rt2. சரியா? சோ இதுதான் எனக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? log of k2 minus log of k1. இதுதான் நான் பண்ண போறேன். அப்ப k2 log a minus ea by tr2 log a minus ea by rt2 minus log a minus ea by rt1 கிடைக்குமா? log of a minus b is equal to log of a by b. அப்போ log of k2 by k1 is equal to log a minus a by rt2 minus உள்ள மல்டிபிள் பண்றேன். அப்போ minus log a minus of minus will be plus plus a by rt1 கிடைக்கும். இந்த minus log a plus log a cancel ஆயிடுச்சு. அப்போ log of k2 by k1 is equal to minus ea by rt2 plus ea by rt1. நான் ea by rt1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ea by rt1 minus ea by rt2. சரியா? இப்ப ea by r காமன் எடுத்துடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? ea by r 1 by t1 minus 1 by t2. சரியா? நெக்ஸ்ட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது லாக் எடுக்கிறல்ல, ஸோ இது வந்து லான் நேச்சுரல் லான்ல தான் எடுப்பேன். அப்போ இந்த லாக் இல்ல, அது லான்ல இருந்திருக்கும். அப்போ இந்த லானை லாகா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? 2.303 மல்டிபிள் பண்ணிருப்பேன். அப்போட ஃபார்முலா இது வரைக்கும் 2.303 லாக்ல தான் இருந்திருக்கு. சரியா? அதனாலதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா log k2 by k1 போடும்போது ea by r கிடைச்சது இல்ல, இங்க இருந்த 2.303 will be coming over here. சரியா? அதனால 2.303 r அப்படின்னு எடுத்திருப்போம். 1 by t1 minus 1 by t2. இதுதான் என்னோட temperature dependence of the reaction. And we know that every temperature increases. சரியா? ஒரு 10 degree Celsius increase ஆகும் போதும் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் by 2. சரியா? For every 10 degree Celsius, rate constant increases by 2. Next, activation energy and effect of catalyst. Generally, உங்களுக்கு தெரியும், a catalyst will increase the rate of the reaction. இதுதான் catalystோட ரோல். இந்த catalyst எப்படி rate of the reaction increase பண்ணுது அப்படின்னு கேட்டா, by decreasing the activation energy. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறது மூலமா ரேட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிராஃப் எடுத்துக்கலாம். லெட் மீ டேக் திஸ் இஸ் ரியாக்டன்ட். இது என்னோட ப்ராடக்ட் நினைச்சுக்கலாம். சரியா? this is without catalyst. so without catalyst அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா இவ்வளவு தூரம் இருக்கு. let's say ஒரு வேல்யூ கொடுத்துடலாமே. so 100 கிலோ ஜூல்ஸ் தாண்டி போனா மட்டும்தான் உனக்கு அந்த மாலிகுல் ப்ராடக்டா மாறும். this is the minimum energy which is called as activation energy or called as threshold energy. இப்போ இது வித்தவுட் கேட்டலிஸ்ட். இதை கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து
இதோட முடிஞ்சிடும். சோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன பண்ணிடுச்சு, குறைச்சிருச்சு. சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகிறதுனால நிறைய மாலிகூல்ஸ் எஃபெக்டிவா கொலிஷன் நடக்கும். அதனாலதான் ரேட் இன்க்ரீசஸ். இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜியோட பாயிண்ட். சரியா? சோ அப்ப நீ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா it decreases the activation energy. Activation energy decrease ஆகிறதுனால rate of the reaction increase ஆகுது. And yes, that's it. A catalyst speed up the reaction usually by lowering the value of EA. E என்றதான் activation energy. A catalyst can be recovered unchanged at the end of the reaction. So உன்னோட catalyst உனக்கு தெரியும், நீ எவ்வளவு catalyst போறியோ அவ்வளவு catalyst ஃபைனலா முடிச்சோன்னு எடுத்துக்கலாம். A catalyst does not change delta H of the reaction. அதாவது உன்னோட என்தால்பியை எந்த சேஞ்சும் பண்ணாது. So these are the things. சரியா? இதோட சாப்டரோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து we'll see the questions. See, please remember இதுல questions தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எஸ்பெஷலி ஆர்டர் பேஸ் பண்ண questions. அடுத்து ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபுலர் காலம் மாதிரி ஒரு question கொடுப்பான். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரேட் எக்ஸ்பிரஷன் போடுவோம்ல, ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஏ பை டிடி, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அது இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா அவனோட இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன். ஸோ 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், அடுத்து உன்னோட ஹாஃப் லைஃப், அடுத்து யூனிட், இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு அடுத்து லாஸ்ட் இப்ப நம்ம கடைசியா பார்த்தோம்ல டிபெண்டன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். சரியா? அவனோட அரீனியஸ் லா. ஸோ அப்ப இந்த 3 பெரிய பார்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலா ஒரு 7 மார்க் வருதுன்னா இதுல இருந்து ஒரு 3 மார்க், இங்க இருந்து ஒரு 2 மார்க், இங்க இருந்து ஒரு 2 மார்க். திஸ் இஸ் ஹவ் த செக்ரிகேஷன் வில் பி டன். ஸோ இந்த 2 மார்க் ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். இந்த 2 மார்க் ஒரே ஒரு ஃபார்முலா தான், சேஞ்சஸ் இல்லை. அப்ப இந்த 4 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இன்டகிரேட்டட் ஹாஃப் லைஃப் யூனிட் வச்சுதான் நம்ம கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் பேசணும். இதுதான் நான் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சா இதுவும் ஈஸி தான். சரியா? ஃபார்முலா தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டேவா, we'll get the answers. That's it. With this, tomorrow we'll see the questions, and by this week we'll be completing this chemical kinetics. சரியா? Yes sir. Any doubts ma? First time sir சொல்லுமா. pseudo first order மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? Pseudo first order, a reaction seems to be higher order but acts as a first order. Is called as pseudo first order reaction. Example யாரு அப்படின்னு கேட்டா உன்னோட சுக்ரோஸ் ஹைட்ரோலைசிஸ். அதாவது நம்ம பயோமாலிகுல்ஸ் படிச்சிருப்போம் சுக்ரோஸ். ஸோ C12H22O11 இருக்கும். இதுல நீ வாட்டர் போடுவே, போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். சோ நம்ம என்ன நினைப்போம், இதுல 2 ரியாக்டன்ட் இருக்கு, 2 ரியாக்டன்ட் இருக்கனால இது செகண்ட் ஆர்டர் அப்படின்னு நினைப்போம். ஆனா இது செகண்ட் ஆர்டர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா இதோட வாட்டரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டான். ஏன் யோசிப்பாரு, நம்ம வந்து தண்ணி இன்னும் போது எவ்வளவு மோல் எடுப்போம்னா கிட்டத்தட்ட நீ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தா மினிமம் ஒரு 100 ml வாட்டர் எடுத்திருப்பியா? சரியா? 1 ஸ்பூன் ஆஃப் சுக்ரோஸ்ன்றது லெட்ஸ் அசியூம் ஒரு 20 கிராமே இருந்தாலும் சரி, 20 டிவைட் பை சுக்ரோஸோட மாலிகுலர் வெயிட் வந்து 342. அப்போ நாட் ஈவன் 0.1 மோலா. அப்போ ரொம்ப கம்மியான மோல் தானே எடுத்திருக்க. சோ அப்போ 0.01 மோலுக்கு நீ இது எவ்வளவு மோல் எடுத்துப்ப? 100 ml வாட்டர் அப்படின்னா இட் இஸ் லிட்டரலி 5.5 மோல் ஆயிடுமா? அப்போ இதோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்குனால, ஆனா எனக்கு ரியாக்ஷனுக்கு 1:1 ரேஷியோ தான் வேணும். ஆனா நீ எடுத்துக்கிற ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இங்க இருக்குது எவ்வளவுதான் ரியாக்ஷன் நடந்தாலும் சரி, இங்க அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வாட்டருக்கு தர போறது இல்ல. அதனால உன்னோட ரேட் ஈக்குவேஷனை வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் வெறும் சுக்ரோஸ் மட்டும் தான் நீ போடுவ. அப்போ இட் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதனால இட் இஸ் கால்ட் as pseudo first order.
ஓகே சார். ஓகே அம்மா. ஓகே சார். Okay. Any other doubts?